நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பறையர்னு இயக்கம் பேரில் நடத்துகிறவங்க வந்தால் செருப்பால் அடிக்கணுன்ற தலித்துன்னு எவனாவது இயக்கம் நடத்துகிறவன் வந்தான்னா இந்த ஊருக்குள்ளே விடாதீங்க, செருப்பால் அடிங்க அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்களா? சொன்னால் நீ என்ன குதி குதிப்ப? அப்போ உனக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நாங்கள் மட்டும் இல்லைன்னா கரண்ட் இல்லாத பல்பு, இந்த பறையர் என்ற சமூகம் மட்டும் இல்லைன்னா திருமாவளம் ஒரு வெத்து வேட்டு. நீ ஒருத்தே கிடையாதுடா, அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட் இவன். நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. உள்ள செத்துரு நீ எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? இவெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். திமுகவில் எங்கன்னா கொடி பிடிச்சிக்கின்னு போஸ்டர் ஒட்டிக்கின்னு தலைவர் வாழ்க, மாவட்ட செயலாளர் வாழ்க அப்படின்னு கத்திக்கின்னு இருப்பார். கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் அதையும் அப்ப இப்பயும் அதை தான் சொல்றாருன்னு வச்சுங்க. அம்மா இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். அதனால இவருக்கு எப்பெல்லாம் இவங்க வராங்களோ இவருக்கு வந்து இவர் அவுத்து விட்ட நாய் மாதிரி ஆயிடுவாரு. போறவனா வரவனா பங்களா விட்டு நாய் அவுத்து விட்டா எப்படி கடிக்கும்? சார் அவர் ஒரு தடவை நாயின்னு சொன்னதுக்கு நீ ஒவ்வொரு தடவையும் நாயின்னு சொல்றீங்க. சொல்லுவேங்க, சொல்லுவேன். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன அப்ப அதுக்குன்ட்டு ஒரு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது இல்ல? என்ன மயிர் நாகரிகம்? அவன் எதுல சொல்லணும் அதை தான் நானும் சொல்றேன். இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறேன். எதுக்கே ஊசி போட்டு அதை அடக்கிற? அதான் திமிருது, திருப்பி அடிக்கணும்னு தோணுது இல்ல? அது அடங்க மறுக்குது இல்ல? எதுக்கு அதை ஊசி போட்டு அடக்கிற? விடு. என்ன தொங்கிருச்சு? துரும்பிடிச்ச துப்பாக்கி எதுக்கா தொட்டா? மூடி வச்சு நீ மூடிட்டு இருக்க மாட்டல? ஐயோ, நான் கையில வச்சிருக்க துப்பாக்கிய சொன்னேன், உங்களை சொல்ல. நாம ஒரு காலத்தில் எந்த தலித் இயக்கத்தையும் இதுவரை நான் விமர்சித்ததே கிடையாது. என்னுடைய ஒரு ஹோல் கேரியர்ல இந்த 35 வருஷ பொது வாழ்க்கையில எந்த ஒரு தலித் அமைப்பு தலைவரையும் நான் வந்து பொது இடத்துல அல்லது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எதிரான எந்த கருத்தையும் நான் சொன்னது கிடையாது. கவனமா இருக்கணும். பல பேர் பறையருங்கிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம். செருப்பு கழட்டி அடிங்க அந்த நாய்களை. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும், பச்சோந்தியை அவர்கள் பார்த்தால் நாரும். எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இவர் வந்து கூட்டணி மாறினதே இல்லையா? இல்லங்க, ராஜபக்சேட்ட போய் இவர் வந்து போய் நின்று கை குலுக்கிட்டு வர்றாரு. இங்க வந்து என்ன பண்றாரு? விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுறாரு. இது வந்து ரெட்ட வேடம் கிடையாதா? இது வந்து பச்சோந்தித்தனம் கிடையாதா? பச்சோந்தி வெக்கப்படும். பச்சோந்தி அவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. அவர் தான் சொல்லியிருப்பாரு, அவரோட கையை பிடிச்ச ராஜபக்சே எனக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அது வந்து அதுதான் அதுலயே காணொலியிலே இருக்க. இவர் தான் போய் கை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, அதுக்கும் திரும்ப சிரிக்கிறாரு. அழுகியே எரிந்த பழம் எரிந்து பானை உடையுமா, ஆள பிறந்தவர் எங்கள் திருமா. அவரே சொல்றாரு இங்க வந்து தலித்துகளால முதல்வர் ஆகவே முடியாதுன்னு. அது என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இதுதான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடே செய்தியா இருந்தது. என்ன கற்பனையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு தலித்து ஒரு முதல்வரே ஆக முடியாது, இட் இஸ் அன்பாசிபிள், இம்பாசிபிள் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுவே விவாதமா போச்சு. அந்த கவிதை எழுதின பெண்மணிக்கு இது தெரியாதா? ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுபோக அவன் கைய கால பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கல்வி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. இன்னொருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது? கேப்பா. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். ஓடா ஜோக்கர். இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார். அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். தீனி பண்டார உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும். பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும். யாரடா சொல்ற? எந்த காலத்திலும்
காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. தமிழகத்தின் நவீன புரோக்கர். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. இவர் தமிழ் தேசியத்தை அழிக்க திருட்டு திடாவிடம் அனுப்பிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை. இவன் பேச்செல்லாம் விடிந்தால் ஒரு மயிறு. கண்ணாடி விரியன் என்பான், கட்டு விரியன் என்பான். தேர்தல் வந்ததும் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு என்று சொல்லி திமுக திண்ணையிலே பிளாஸ்டிக் கதிரைக்காய் எங்கி நிற்பான். அம்மா சாப்பிட்டு 10 நாளாச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊற்றி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதிவெறி பிடித்த இந்த கொடூர நஞ்சு படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கட்சிக்கு பேரு விசிக, அதனால் தான் என்னமோ இவருக்கு கிடைப்பது விழுப்புரமும் சிதம்பரமும். திருப்பி அடி என்பான், திமிரி எழு என்பான். ஆனால் திமுக திண்ணையிலே சூடு சுரணையின்றி பிரண்டு படுப்பான். இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடியை வெறிநாய்குடியை கழி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான். 4 அல்ல 5 அல்ல 7 சீட்டு வேணும் என்பான். ஆனாலும் கோபாலபுரத்தில் போட்ட எலும்பு துண்டுக்கு தனித்தொகுதியே போதும் என்பான். வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. தலித்து விடுதலை என்பான். ஆனால் வேங்க வயல் பற்றி கேட்டால் நவ துவாரங்களையும் பொத்திக் கொண்டு தோழமை சுட்டுதல் என்பான். சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்கடா. இல்லனே அப்படிலாம் நீ பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சறேன்னு சொல்றேன்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.